பேரலல் யூனிவர்ஸ். எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்க இருந்துச்சு. நான் பைக்கில் கரெக்டாக மழை பெஞ்சு இருந்துச்சு. அந்த தண்ணி இருக்கிறங்காட்டி நான் இந்த டிவைடர் ஓரத்தில் போயிட்டேன். எனக்கு சைடில் வந்து ஒரு கார் வந்துச்சு. அவன் அந்த தண்ணியை பார்க்கல. அந்த தண்ணி ஆழமான தண்ணி. நான் லோக்கலுங்கிறங்காட்டி எனக்கு நல்லா தெரியும் அது ஆழமான பகுதி, அங்கே போகக்கூடாதுன்னு நான் டிவைடர் ஓரமாக போயிட்டேன். இவன் கிட்ட வந்து தண்ணியோட டெப்த்தை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான்னா ஃபுல்லாக ரைட்டு அப்படி ஏறிட்டான். டிவைடரில் நான் அப்படி இவன் ஏறின வேகத்துக்கு அடிச்சிருக்க வேண்டியது. 2 பேருமே ஒரு மைக்ரோ ஃப்ராக்ஷன் செகண்டில் இப்படி சாட்சி திரும்ப இப்படி எடுத்து நானும் போயிட்டேன், இவனும் போயிட்டான். ஒரு செகண்ட் 2 செகண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் கழித்து இந்த பயம் என்னை விட்டு போகலை. சும்மா இப்படி பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ எனக்கு அந்த நினைவுகள் வந்துட்டால் அந்த பயத்திலேருந்து நான் மீண்டும் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அது ஒரு மாதிரியான பயம், அது என்னன்னே தெரியல. அந்த பயத்திலேருந்து என்னால் மீண்டு வர முடியல. கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 12-15 வருஷம் இருக்கும். அப்போ பின்னாடி ஆனால் நான் டாக்டர்கிட்ட கூட கேட்டேன், சார் எனக்கு ஒரு பயம் வந்து என்னை ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு. அது மறந்துருங்க அப்படின்னு. மறக்குந்தால தான் இது ஏன் நான் உன்னையை தேடி வரேன், மறக்க முடிஞ்சால் நானே மறந்துருக்க மாட்டேன்னா. அது என்னை ஒரு மாதிரி பண்ணுது. திடீர் நைட்டில் ஞாபகம் வந்துட்டால் தூங்கவே முடியாது. என்னை சம்திங் அது என்னமோ டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படிங்கிறப்ப ஒரு நாள் இந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற தியரியை நான் படிக்கிறப்ப அந்த கூற்றுப்படி என்னென்னா, ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே ஒரு பூனையை வச்சுட்டு அதுக்கு ஒரு பால் வச்சிடறோம். அந்த பாலில் விஷத்தை கலந்துட்டோம். இப்போ அட்டைப்பெட்டியை மூடிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறோம், பெட்டியை திறக்கிறோம், பூனை உயிரோடு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பூனை அந்த விஷம் கலந்த பாலை குடிக்கலன்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லையா. இங்கே பேரலல் யூனிவர்ஸில் ஒருவேளை அந்த பூனை இந்த பிரபஞ்சத்துக்கு தேவைப்பட்டிருந்தா அந்த பாலை குடித்து இறந்த மறுகணமே நிகரான இந்த பிரபஞ்சத்துக்கு நிகரான இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கான். அந்த லோகத்துக்கு இந்த பூனை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிருமா. இந்த லோகத்தில் அந்த பழைய லோகத்தில் அதுக்கெல்லாம் என்னெல்லாம் 2மே பேரலல் யூனிவர்ஸ், அதில் இணை பிரபஞ்சம். இங்கே நான் எப்படி இருக்கணும் இதே மாதிரி நான் இன்னொரு உலகத்தில் எனக்கு வாழ அனுமதி உண்டு. அதுதான் பேரலல் யூனிவர்ஸ். இப்படி ஒன்று இருக்குது அப்படின்லாம் இருக்கலாம் வாய்ப்பு இல்லைங்க. இது புரியறதுக்குமே சில குறிப்பிட்ட அறிவு உங்களுக்கு வேணும். உங்களுக்கு மீதி தியரி எல்லாம், குவாண்டம் தியரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பேரலல் யூனிவர்ஸ் தியரியை உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். இப்படி எப்படிங்க இருக்க முடியும்? எஸ், பண்ண முடியும். இப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து மீண்டு வந்தேன் இல்லையா, ஒருவேளை இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். அதனால் அந்த அனுபவம் எனக்கு மீண்டும் ஆக்சுவலி அது மெமரியிலேருந்து அது எரேஸ் பண்ணியிருக்க ட்ரை பண்ணுது. எனக்கு எரேஸ் ஆகலைங்கிறங்காட்டி அந்த யூனிவர்ஸோடைய தாக்கம் அதிகமாக என்னை அஃபெக்ட் பண்ணுது. அதனால் அந்த நினைவுகள் வரும்போது நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன் இப்படின்னு நான் நினச்சி இதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். ஆமாம், ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம். இப்படி நிறைய பேருக்கு உங்களுக்கு நடந்திருக்கும். சம் பர்டிகுலர் ஒரு இன்சிடெண்ட் உங்களை ரொம்ப பயமுறுத்திருக்கும். பழனியில் பார்த்தீங்கன்னா இந்த செங்குத்து படி ஒன்று இருக்கும். அந்த செங்குத்து படிகளில் நண்பர்கள்லாம் வேகமாக இறங்கணும்னு ஒரு போட்டி. நான் இறங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்தில் அந்த படி இறங்கிட்டோம். ஸ்லிப்பாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். பட் இந்த பயம், இந்த 2வது இன்சிடெண்ட் அப்படியே தொடையெல்லாம் ரத்தம் கட்டிருச்சு. கடைசி படி இறங்குறப்பெல்லாம் காலை எட்டு வைக்க முடியல. வந்து பஸ்ஸில் படுத்துட்டோம் காலேஜில். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட். இந்த 2 இன்சிடெண்ட்டும் அப்போ ஓகே, சம்திங் இது பேரலல் யூனிவர்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கலாம். ஏதாவது ஒன்று தப்பு அங்கே நடந்திருக்கலாம். அதே டைம் இன்னொரு பேரலல் யூனிவர்ஸில் நாம் தோன்றி இருக்கலாம். இங்கே லைஃப் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இதனால் எனக்கு தெரிஞ்சு இணை பிரபஞ்சமாக இருக்கலாம். இல்லையா, இன்னொரு லைஃப் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஒருத்தங்களுக்கு இந்த 7 ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம், ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஜென்மம் எடுக்கிறாங்க. இல்லை, நீங்கள் இறக்காமலே ஜென்மம் உங்களுக்கு லைஃப் கொடுக்க முடியும். இந்த கேமில் விளையாடுறப்ப இன்னும் ஒரு 3 லைஃப் இருக்குது. ஒரு தடவை செத்தோடனே டபக்குன்னு பொழைச்சிடும். கேட்டால் இன்னும் 2 லைஃப் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் கேமில் விளையாடுறோம் இல்லையா. இப்படி கூட இருக்கலாம். இந்த இணை பிரபஞ்சம்ங்கிறத நான் அப்படி தான் புரிஞ்சிருக்கேன். அப்போ இந்த லைஃப் கொடுத்துக்கிட்டே இருக்குது பிரபஞ்சம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவைப்படுற ஆளாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு இந்த லைஃப்ங்கிறது அது கொடுக்குது. பட் இந்த மெமரி இந்த உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இது உண்மை. இதை பற்றி இன்னும் உங்களுக்கு விரிவாக தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தொடரும்னு போடுங்க. அடுத்த எபிசோடில் உங்களை இதில் என்ன, இதுக்குள்ளே உள்ளே போயிட்டால் எப்போ அவங்க வெளியே வருவாங்க, அந்த லோகத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லோகத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு சேஞ்ச் நடந்தால் அந்த சேஞ்ச் அங்கேயும் நடக்குமா அப்படிங்கிறத நான் எலாபரேட்டாக சொல்கிறேன். கிளைக்க சித்தன் நம்ம